எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதான் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தளபதி விஜயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிஎம் விஜயவே மாறிட்டாரு. அவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி படங்களில் வளர்ந்து வந்தார், ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணார், இப்போ வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்காரு, எல்லா டீட்டெயிலுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் சங்கீதா என்றவங்கள நம்ம கியூட் பேராக பார்த்துட்டு இருந்தோம். டைவர்ஸ் கேஸ்னு வரக்குள்ள ரொம்பவே ஷாக்கிங்கானதாக இருந்துச்சு. அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி. அவரோட பையன் ஜேசன் சஞ்சயை பற்றி நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அவரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அது எதுக்காகன்றத நம்ம வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். விஜய் சங்கீதா அவர்களுக்கு 1999 தான் மேரேஜ் ஆச்சு. 2000 ஆகஸ்ட் மந்த்ல தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பிறந்தாரு. கிட்டத்தட்ட 26 வயசு ஆக போது ஆகஸ்ட் மந்த் வந்தா. அவர் லண்டன்ல தான் பிறந்தாரு. அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் ஸ்கூல் லைஃபை முடிச்சாரு. அதுக்கப்புறம் டொரண்டோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல தான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாரு. சாதாரண ஒரு ஆளுக்கு சினிமால நல்ல ஆர்வம் இருக்கும். சினிமா பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சினிமா ஆர்வம் இல்லாதையா போகும். அதனால படிச்சு முடிச்சிருந்து ஷார்ட் பிலிம் ஸ்டோரி, மூவி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருந்திருக்காரு. நான் ஒன்னும் சொல்லவே மாட்டேன். தளபதி விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய் அவர்களோட டான்ஸ் ரொம்பவே கியூட்டா இருக்கும். எல்லா படம் மாரி ஒரு படம் நடிச்சு வெளிவந்தா அந்த படம் எப்படி இருக்கும்ன்றத கமல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது ஜேசன் சஞ்சய் அவர்கள் எப்ப ஹீரோவா அறிமுகம் ஆவார் அப்படின்ற மாதிரி தான். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுப்பா அப்படின்ற மாதிரி படத்தோட டைரக்டரா அறிமுகம் ஆகுறாரு. அதுல ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்து ஜேசன் சஞ்சய் அப்படின்றத யாரும் பார்க்காம கடைசியில் எஸ் இருக்குப்பா, அப்ப தளபதி விஜயோட இன்ஷியல் போடாத சங்கீதான்ற அவங்க அம்மாவோட இன்ஷியல் போடுறாரு அப்படின்ற மாதிரி அது கூட தெரியாத சில பேர்லாம் இருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா சுந்தீப் கிஷன் தான் போட்டிருக்காரு. தமன் தான் இசையமைக்கிறாரு. படம் வர ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்றத. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு டாப் ஸ்டாரை கூட போட்டிருக்கலாம். டாப் ஸ்டாரே கூட்டிருந்தாலும் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா தளபதி விஜயோட சன் அப்படின்றதுனால. அப்படி இல்லைன்னா கூட ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஹீரோவா அறிமுகமாக இருந்தாருன்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போற டைம்ல ஜேசன் சஞ்சய் ஹீரோவா அறிமுகமானார்னா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஆனா அவர் அதெல்லாம் பண்ணாத எனக்குன்னு ஒரு தனி பெயரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வளர்ந்து வரும் நடிகரை ஹீரோவா போட்டு அவர் டைரக்ட் பண்றாரு அப்படின்றது கேட்கக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையா ஃபீல் ஆகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தளபதி விஜயோட 70வது படம் எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்கும். அது என்ன அப்டேட்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு 10 பேராச்சு தளபதி 70 அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம 2 பேருக்கு ஷேர் பண்றேங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.